கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி திருமண வாழ்க்கையில் தேவனுடைய விருப்பம். மார்க்கின் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்து வீட்டில் இருக்கும்போது சீஷர்கள் மறுபடியும் திருமண காரியங்களை குறித்தும் தள்ளிவிடலை குறித்து விசாரிக்கிறாங்க. அப்போ ஏசு கிறிஸ்து ஒரே பதில் தான் சொன்னாங்க. எவனாகிலும் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தி விவாகம் பண்ணினா அவன் அவளுக்கு விரோதமாய் விபச்சாரம் செய்கிறான். அதே போல மனைவியும் தன் புருஷனை தள்ளிவிட்டு வேறொருவனை விவாகம் பண்ணினால் விபச்சாரம் செய்கிறவனா இருப்பான். அப்போ திருமண வாழ்க்கையில் தேவ சித்தேனா புருஷனும் மனைவியும் சேர்ந்து இருக்கணும், பிரியாம இருக்கணும், அன்பா இருக்கணும். இதுதான் தேவ சித்தம். ஆனா இன்னைக்கு தள்ளி விடுதல் ரொம்ப சர்வசாதாரணமாயிடுச்சு. வேதத்துல ஏசப்பா அழகா சொல்லிட்டாங்க. புருஷன் மனைவியை தள்ளிவிட்டு வேற கல்யாணம் பண்ணாலும் சரி, மனைவி புருஷனை தள்ளிவிட்டு வேற கல்யாணம் பண்ணாலும் சரி, அது விபச்சாரம்ட்டு. விபச்சார பாவம் ரொம்ப கர்த்தர் இருக்கிற பாவம். அப்படி செய்கிறவங்க பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு வேதத்தில் நம்ம பார்க்கலாம். அப்போது திருமண காரியத்தில் மற்றவங்க டைவர்ஸ் பண்ணும் போதும் நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. தேவ வசனத்தை சொல்லுங்கள். ஒன்றே ஒன்று, அவங்கவுங்க பிரச்சனை அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். ஆனால் ஒன்றும் அவங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரால் தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவும் கிடையாது. அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்தவர். கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுவார்? நன்மையை தான் செய்வார், அற்புதத்தை செய்வார், மனமாறுதலை உண்டாக்குவார், குடும்பத்தில் சமாதானம் தருவார். ஏன்னா அவர் சமாதானத்தின் தேவன். சீக்கிரம் சாத்தான் உங்கள் காலத்தில் நசுக்கி போடுவார். அதனால் சந்தோஷமா இருங்க. இதுதான் தேவ சித்தம். குடும்ப வாழ்க்கையில் புருஷனும் மனைவி சேர்ந்து இருக்கிறது. இந்த சித்தத்தை நிறைவேற்ற தேவனுக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். தேவநாமத்தை மகிமைப்படுத்தும்.